இன்னைக்கு நாம 2018ல ரிலீஸ் ஆன பிளாக்மெயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறித்தனமான ஹிந்தி படத்தை பார்க்க போறோம். இப்படி ஒரு படத்தை இதுக்கு முன்னாடி உங்க வாழ்க்கையில பார்த்திருக்கவே மாட்டீங்க, இதுக்கப்புறம் பார்க்க போறதும் கிடையாது. அப்படி ஒரு அட்டகாசமான படம். இந்த படத்துடைய ஒன்லைன் சொன்னா கூட உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கெட்டு போயிடும். இந்த படத்துல நம்ம ஹீரோ மனைவிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது மனைவி நம்ம ஹீரோக்கு ஒரு பயங்கரமான சர்ப்ரைஸ் கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோக்கு அந்த சர்ப்ரைஸ் கிடைச்சதுக்கு அப்புறமா அவர் பண்ற வேலைகள்லாம் இருக்கு பாத்தீங்களா, நீங்க நினைச்சு கூட பார்க்க மாட்டீங்க இப்படிலாம் ஒரு புருஷன் பண்ணுவானா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நம்ம ஹீரோ பண்ணுவாரு. பேசின வரைக்கும் போதும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் படத்தை பார்த்துடலாம். சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்க பண்ற ஒரு லைக்கும் எனக்கு பயங்கர வேல்யூவான ஒரு விஷயம். நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை இன்னொருத்தவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்க போகுது. சோ லைக் பண்ணிட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஒரு கம்பெனில உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு. எல்லாரும் கிளம்புறாங்க, லைட்லாம் ஆஃப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நான் உட்காந்துட்டு இருக்கேன், லைட்டை ஏன் ஆஃப் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி கிட்ட கேட்கும் போது, பாஸ் நீங்க இன்னும் வீட்டுக்கு கிளம்பலையா, உட்காந்து கேம் விளையாடிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆமா மக்களே நம்ம ஹீரோ உட்காந்து கேம் விளையாடிட்டு இருக்காரு. உங்களுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு இல்லையா, ஏன் சீக்கிரமா வீட்டுக்கு போகாம இருக்கீங்க, உங்க மனைவி உங்களை தேட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகல அப்படின்றது மட்டும்தான் பிரச்சனை, கல்யாணம் ஆனவங்களுக்கு எல்லாமே பிரச்சனை தான், நீயும் கல்யாணம் பண்ணிப்பாரு உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து நைட்டு முழுக்க அந்த கேமை விளையாட ஆரம்பிக்கிறாரு. நைட்டு ஒரு 9:30 மணி ஆகுது. கேமை விளையாடி தோத்து செமையா போர் அடிச்சு, சரி ஓகே வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் பாட்டு கிளம்பிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சுத்தி முத்தி பாக்குறாரு. அங்க கேபின்ல யாராவது பொண்ணுடைய போட்டோ இருக்கா, பொண்டாட்டியுடைய போட்டோ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து எவனாச்சும் போட்டோ கொண்டு வந்து வச்சிருப்பான் பாத்தீங்களா, அந்த போட்டோவை கொண்டுட்டு பாத்ரூம்குள்ள போயிட்டு பண்ண வேண்டிய வேலையெல்லாம் பண்ணிட்டு அப்படியே பொறுமையா அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு போறாரு. போற வழியில ஏதோ ஒரு கஸ்டமர் கேருக்கு கால் பண்றாரு. நம்ம ஹீரோ 57வது நபரு 1 by 1 தான் கம்மியாகும் அப்படின்னு சொல்லிட்டே வருது. நம்ம ஹீரோ டிரைவ் பண்ணிட்டே வராரு. வீட்டுக்கிட்ட வர ஒண்ணு வந்து அப்படியே நம்ம ஹீரோக்கு கால் கனெக்ட் ஆகுது. நம்ம ஹீரோ பேச ஆரம்பிக்க டக்குன்னு போனு கட் ஆகுது. செம கடுப்போட வீட்டுக்குள்ள போறாரு. வீட்டுக்குள்ள போனா சாப்பாடுலாம் எடுத்து ரெடியா இருக்கு. நம்ம ஹீரோவை எடுத்து சூடு பண்ண ஆரம்பிக்கிறாரு. கிச்சன் பக்கமா இருந்து அங்க இருக்கிற மிளகா பொடி டப்பாவெல்லாம் தூக்கி ஓரமா வைக்கும் போது அங்க ஒரு ஓட்டை இருக்கு. அந்த ஓட்டை வழியா உள்ளுக்குள்ள பாக்குறாரு. யார பாக்குறாரு, நம்ம ஹீரோடைய மனைவியை தான் பாக்குறாரு. ஓட்ட வழியா மனைவியுடைய அழகை ரசிச்சுட்டு அப்படியே மிளகா பொடியெல்லாம் தூக்கி மறுபடியும் வச்சுட்டு சாப்பிட்டு அவர் பாருன்னு போயிட்டு அமைதியா படுக்கிறாரு. இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. மறுநாள் காலையில காமிக்கிறாங்க. ஏதோ மனைவி குக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இவரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. டிவிக்கு ரீசார்ஜ் பண்ணீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இன்னைக்கு பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. பெருசா பேச்சுவார்த்தையே கிடையாது. ஏதோ கல்யாணம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க போல. இவரு சாப்பிட்டு அப்படியே அங்க இருந்து கிளம்ப இவங்க டிவி ஆன் பண்றாங்க. டிவி ஓட ஆரம்பிக்குது. இவங்களும் கேட்டு கேட்டு பார்த்திருப்பாங்க போல. தலைவன் ரீசார்ஜே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை ஆபீஸ்ல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஒரு டிஷ்யூ பேப்பர் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அங்க ஒரு நபரு ஆபீஸ்க்கு வந்து பார்க்கும்போது மனைவியுடைய போட்டோவை காணும். நேத்து இங்க வச்சுட்டு போன போட்டோ எங்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு புலம்ப ஆரம்பிக்கிறாரு, தேட ஆரம்பிக்கிறாரு. இதே டைம்ல பாஸ் ஒரு பொண்ணோட உள்ளுக்குள்ள வராரு. இந்த பொண்ணுடைய பேரு பிரபா. இந்த பொண்ணு நம்ம கம்பெனிக்கு புதுசா ஜாயின் பண்ணிருக்கா. இவ தான் இதுக்கப்புறம் R&D டிபார்ட்மெண்டோடைய ஹெட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்பெனியை பத்தி கொஞ்சம் பேச ஆரம்பிக்கிறாரு. டிஷ்யூ பேப்பர் எப்படி விற்கணும், எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்தியால வந்துட்டு நிறையவே தண்ணி பிரச்சனை இருக்கு. முக்கியமா மும்பைல சொல்லவே தேவையில்ல, எக்கச்சக்கமான தண்ணி பிரச்சனை இருக்கு. அதுக்கு ஒரே தீர்வு இந்த டிஷ்யூ பேப்பர் மட்டும்தான். நம்ம டிஷ்யூ பேப்பர் எவ்வளவு சாஃப்ட் அப்படின்னா அதை நீங்க முகத்துல வச்சு தொடச்சு பாருங்க, அந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது ஃபேஸ்ல வச்சு அப்படியே தொடச்சு பாக்குறாங்க. பயங்கர சாஃப்டா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் பேசிட்டு இருக்காரு. இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம டிஷ்யூ பேப்பரை யூஸ் பண்ணி பார்த்தது கிடையாதோ எல்லாருமே 1 by 1 போயிட்டு நம்ம டிஷ்யூ பேப்பரை யூஸ் பண்ணி பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கக்கூஸ் பக்கமா போக சொல்ல எல்லாரும் போயிட்டு லைன்ல வெயிட் பண்றாங்க. இதே டைம்ல நேத்து நம்ம ஹீரோ ஒரு பொண்ணுடைய போட்டோவை கொண்டு போயிட்டு பண்ண வேண்டிய வேலையை பண்ணிட்டு வந்தாரு பாத்தீங்களா, போட்டோவை காணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபரும் தேடி கண்டுபிடிச்சு மறுபடியும் கொண்டு வந்து அந்த போட்டோ ஃப்ரேம்ல மாட்டி வச்சிருக்காரு. நம்ம ஹீரோக்கு இந்த பொண்ணுடைய உருவம் கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்கு. அவர் அந்த பக்கம் போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ இந்த போட்டோவை கொண்டு போயிட்டாரு. மறுபடியும் அந்த நபர் வந்து பார்க்கும்போது மனைவியுடைய போட்டோவை காணும். எங்கடா என் மனைவியுடைய போட்டோ எவன்டா கொண்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறாரு. பார்த்தா நம்ம ஹீரோ தான் மறுபடியும் பாத்ரூமுக்கு மனைவியோடைய போட்டோவை கொண்டு போயிட்டு பட்ட பகல்ல ஆபீஸ்லயே ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ ஃப்ரெண்டோட பேசிட்டு இருக்காரு. ஒரு தாடிக்காரன் இதே ஆபீஸ்ல நம்ம ஹீரோ கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அந்த தாடிக்காரன் புதுசா ஒரு பொண்ணு வந்திருக்கா இல்லையா, பிரபா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணை பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கா. அந்த பொண்ணு வந்துட்டு வர்ஜின் நினைக்கிறேன். அந்த பொண்ணு நடந்துக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் தோணுது. எப்படியாச்சும் நான் அந்த பொண்ணை உசார் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ மதிக்கவே மாட்டேன்
மாட்டாரு, பெருசா கண்டுக்கவே மாட்டாரு. அமைதியா இருக்கும்போது மச்சான் உனக்கு என்ன விஷயம் ஆச்சு, ஏன்டா அப்படி அமைதியாவே இருக்க, வீட்டுல ஏதாவது பிரச்சனையா, உன் பொண்டாட்டி கூட சரியா பேசி பழக மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எங்க பேசினாதானே அப்படின்னு சொல்றாரு. இங்க பாரு மனைவிலாம் அப்படிதான் இருப்பாங்க, நம்ம தான் நம்ம மனைவியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் விட்டு கொடுத்து போனோம், அடிக்கடிக்கு அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணும். நீ வந்துட்டு இது வரைக்கும் எப்பயாச்சும் உங்க மனைவிக்கு பூ வாங்கிட்டு போயிட்டு கொடுத்துருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்ல அப்படின்றாரு. இன்னைக்கு நைட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பூ வாங்கிட்டு சீக்கிரமா வீட்டுக்கு போயிட்டு சர்ப்ரைஸ் கொடு, கண்டிப்பா அவங்க அசந்து போயிடுவாங்க, சர்ப்ரைஸ் ஆயிட்டு உன்னையும் சந்தோஷமா பார்த்துப்பாங்க, இன்னைக்கு நைட்டே போகும்போது பூவை வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லும் போது இப்ப அப்படியே ஹீரோ போயிட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. டைமையே பார்த்துட்டு இருக்காரு. 9 மணி வரைக்கும் இல்ல 9:30 மணி வரைக்கும் கேமே விளையாடி தோத்துக்கிட்டு இருப்பாரு. இப்போ கேம் விளையாடுற மூட்லாம் கிடையாது, வீட்டுக்கு போயிட்டு வேற ஒரு விஷயம் விளையாட போறாரு போல. அதுக்காக அங்க இருக்கிற செக்யூரிட்டியை கூப்பிட்டு இங்க பூ எங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இன்னைக்கு புதன்கிழமை பூ மார்க்கெட்லாம் மூடிட்டு இருப்பாங்க, அது மட்டும் இல்லாம டைம் 7:30 ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் உங்களுக்கு எங்க பூ கிடைக்க போகுது, எங்கேயாச்சும் போயிட்டு தேடி பாருங்க கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ ஒரு முழுக்க தேடி பார்த்திருப்பாரு, எங்கேயும் பூ கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு போற வழியில ஒரு சுடுகாடை பாக்குறாரு, இல்ல இடுகாடை பாக்குறாரு. சமாதிக்கு மேல பூலாம் வைப்பாங்க பாத்தீங்களா, அந்த பூவை கொண்டு போய் கொடுத்துட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் மனசாட்சியே இல்லாம அந்த செவரெல்லாம் எகிரி குதிச்சு உள்ளுக்குள்ள போயிட்டு பூவை தேட ஆரம்பிக்கிறாரு. கடைசியா தேடி ஏதோ ஒரு பூவை கண்டுபிடிச்சிட்டு அப்படியே இங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு போறாரு. பொறுமையா கதை ஓபன் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு எப்பவும் போல ஓட்ட வழியா பார்த்து மனைவியை முதல்ல என்ஜாய் பண்ணலாம், அதுக்கப்புறம் போயிட்டு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடாம பொறுமையா அந்த டப்பாவெல்லாம் விலக்கி வச்சுட்டு ஓட்ட வழியா பார்க்க அவங்க இன்னமும் முழிச்சிட்டு இருக்காங்க. நல்ல வேலை நம்ம மனைவி இன்னும் தூங்காம முழிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க பக்கத்திலேயே இன்னொரு பையன் உட்கார்ந்துட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்கான். இத பார்த்து ஹீரோக்கு தூக்கி வாரி போடுது. மனுஷன் மனசே உடைஞ்சு போயிட்டாரு. என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாரு. அப்படியே நேரா உள்ளுக்குள்ள போக அவங்க அப்படியே பார்த்து பயப்படுறாங்க. அந்த பையன் பயந்துட்டு கொஞ்சம் ட்ரெஸ் போடாம இருப்பான் போல, அவன் பெட்ஷீட்டை வச்சு உடம்ப மறைச்சிட்டு ஒரு பக்கம் ஓடி போயிட்டு ஒளிஞ்சு நிக்கும் போது இதே டைம்ல அங்க இருக்கிற லைட்டை தூக்கி மனைவியுடைய மண்டையில அடிச்சு மனைவிய கொலை பண்றாரு. அவன் பேனு கத்துறான். அப்புறம் பார்த்தா இந்த விஷயம் நடக்கவே இல்லை மக்களே, இப்படி பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சு பார்த்திருக்காரு. அடுத்தது அங்க ஒரு கத்தி இருக்கு, நம்ம ஏன் கத்தியை கொண்டு போய் குத்தி கொலை பண்ற கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நேரா கத்தியோட போயிட்டு அந்த காதலனை குத்தி கொலை பண்றாரு. அந்த பொண்ணு பேனு கத்துறா. இதுவும் நடக்கல, இந்த மாதிரி பண்ணா நம்ம தான் ஜெயிலுக்குள்ள போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் பண்ணாம யோசிச்சுட்டு இப்ப நம்ம ஹீரோ எதுவுமே பண்ணாம மனசுடைஞ்சு போயிட்டு அப்படியே பொறுமையா வெளியே வராரு. கண்ணுலாம் கலங்க ஆரம்பிக்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வேகமா நடக்கிறாரு. அதுக்கப்புறம் வேகமா ஓட ஆரம்பிக்கிறாரு. ஓடினவரு ஒரு ஓரமா உட்கார்ந்து தம் அடிச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இதே டைம்ல அந்த காதலன் இருக்கான் பாத்தீங்களா, போன வேலையை முடிச்சுட்டு அப்படியே கார்ல ஏறி கிளம்புறான். நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த பையனை ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது இந்த பையன் ஒரு பெரிய வீட்டுக்குள்ள போறான். பெரிய பங்களா வீடு மாதிரி இருக்கு. இவன் வீட்டுக்குள்ள போனோனே அங்க அவனுடைய மனைவி உட்கார்ந்துட்டு டாமி ஜோ கமான் அப்படின்னு சொல்லிட்டு நாய் மாதிரி கூப்பிடும் போது இவன் கடுப்பாயிட்டான். என்ன பார்த்தா அவனுக்கு நாய் மாதிரியா தெரியுது, என்ன நக்கல் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நக்கல்லாம் ஒண்ணும் கிடையாது, நீ என்னுடைய நாய் தானே அப்படின்னு சொல்லிட்டு நேராவே பேசும்போது இவன் கடுப்பா போயிட்டு கண்ணாடிக்கு முன்னாடி நிக்க, சரி ஓகே இப்போ நீ எங்க போயிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு மனைவி கேட்கும் போது இவன் அப்படியே யோசிச்சுட்டு ஃப்ரெண்ட் ஒருத்தன் பார்ட்டி கொடுத்தான், அதான் பாருக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்கான். இப்ப நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டு வந்தாரு பாத்தீங்களா, அவர் அப்படியே பொறுமையா காரை ஒரு ஓரமா நிப்பாட்டிட்டு அந்த வீட்டு பக்கமா வந்து செக்யூரிட்டி கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த வீட்டுக்குள்ள யாரு வாழ்ந்துகிட்டு இருக்கா, இந்த வீடு யாருக்கு சொந்தமான வீடு, இப்போ ஒரு பையன் உள்ளுக்குள்ள போனானே அவன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுத்து கேட்கும் போது செக்யூரிட்டியும் எல்லா விஷயத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்போ ஒரு பையன் உள்ள போனானே அவனுடைய பேரு ரஞ்சித் அரோரா, அவனுக்கு ஒரு மனைவி இருக்காங்க, மனைவிக்கு சொந்தமானதான் இந்த வீடு இந்த நிலம் எல்லாமே. மனைவியுடைய பேரு டோலியுடைய அப்பா மிகப்பெரிய பணக்காரு, செமையான பிசினஸ் மேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம்லாம் சொல்லும் போது ஹீரோவும் அப்படியே அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போயிட்டு முதல்ல அந்த ஓட்டையை மூடணும் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் பக்கமா ஒரு ஓட்டை இருக்கும் பாத்தீங்களா, அதை டேப்பை வச்சு மூடுறாரு. இந்த படம் முழுக்க எக்கச்சக்கமான டபுள் மீனிங் இருக்கும். அந்த டபுள் மீனிங்கை புரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு செமையா சிரிப்பு வரும் மக்களே. இப்ப அப்படியே ஹீரோ போயிட்டு பொண்டாட்டி பக்கத்துல படுத்துக்கிட்டு அவங்க தூங்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றாரு. இப்போ மனைவியோடைய போன் எடுத்து அதுல இருந்து அந்த பாய் ஃப்ரெண்டுடைய நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கிறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி மறுநாள் காலையில காமிக்கிறாங்க. ஒரு பாட்னு ஆபீஸ்க்கு கிளம்பி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நீங்க அந்த பில்ல கட்டினீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நம்ம ஹீரோ பேசாம அவர் பாட்னு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. கிளம்பி ஆபீஸ்க்கு போக நம்ம ஹீரோவே ஏற்கனவே சரியான கான்ல இருக்காரு. ஃப்ரெண்டுக்காரன் வேற வந்து என்னப்பா நேத்து செமையா என்ஜாய் பண்ண போல, உன் பொண்டாட்டி வந்துட்டு சர்ப்ரைஸ் ஆனாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அமைதியா இருக்காரு. சர்ப்ரைஸ் ஆகலையா, நீ ரோசா பூ வாங்கிட்டு போனியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ரோசா பூலாம் வாங்கிட்டு போனேன், அங்க நடந்த சம்பவமே வேற, பாஸ் என்ன கூப்பிடுறாரு, அப்புறமேட்டு
அப்புறமேட்டுக்கா வந்து பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு பாஸ் கிட்ட என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த வருஷம் உனக்கு போட வேண்டிய இன்கிரிமெண்ட் கிடைக்க போறது கிடையாது, ஏன்னா நம்ம கம்பெனியே ரொம்ப லாஸ்ட்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது பாஸ் ஏற்கனவே எனக்கே எக்கச்சக்கமான பிரச்சனை இருக்கு, நீங்க இன்கிரிமெண்ட் கூட கொடுக்கல அப்படின்னா நான்லாம் வேற எதாவது தான் பண்ணோம், ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க கம்பெனியே ரொம்ப கஷ்டத்துல இருக்கு, நீ என்ன பண்ணு எப்படியாச்சு கம்பெனியோடைய சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியுமான்னு பாரு, நீ தானே சேல்ஸ் ஹெட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிஷ்யூ பேப்பரை பத்தி அவரே பாடம் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப நம்ம ஹீரோ அங்க பாஸோடைய மனைவியோடைய போட்டோ இருக்கும், அந்த போட்டோவையே பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் எப்படியாச்சும் சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி வெளியே அனுப்பிச்சு விட்டுறாரு. இதே டைம்ல நம்ம ஹீரோக்கு கிரெடிட் கார்டுக்கு இஎம்ஐ கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்றாங்க. அவங்க ஒரு மணி நேரமா பேசிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு அந்த பாய் ஃப்ரெண்ட் தான் பெரிய பணக்காரனாச்சு, அவனை பிளாக்மெயில் பண்ணி காசு வாங்கினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நாளைக்கு ஈவினிங்குள்ள பணம் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. நேரா போயிட்டு ஒரு பட்டன் போன் வாங்குறாரு. பட்டன் போன் வாங்கிட்டு அங்க இருந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்க ஒரு குப்பை தொட்டியை பாக்குறாரு. அதுல வேற யூஸ் மீ அப்படின்னு வேற போட்டிருக்கு, யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கி காருக்குள்ள போட்டுட்டு அப்படியே நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹீரோயினியும் அந்த பாய் ஃப்ரெண்டையும் காமிக்கிறாங்க. இவனுக்கு வேற வேலை வெட்டியே கிடையாது போல, ஈவினிங் ஆனாலே கிளம்பி வந்துடுவான் போல. அப்படியே உட்காந்துட்டு ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவை பத்தி இவன் கலாய்க்க ஆரம்பிக்கிறான். வேற எது வைத்தாலும் பரவாயில்ல, போயும் டிஷ்யூ பேப்பர் விற்கிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்க, இங்க பாரு அது எல்லாத்துக்குமே நீ மட்டும் தான் காரணம், ஒழுங்கா என்ன லவ் பண்ணல, கல்யாணம் பண்ணிருந்தா எந்த பிரச்சனையும் இல்லாம நீயும் நானும் ஒழுங்கா வாழ்ந்திருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம் படிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டுக்கு போனவன் அந்த டோலிய கல்யாணம் பண்ணிட்டு கல்யாண மாப்பிள்ளையா தான் இந்த ஊருக்கே வந்து இறங்கினேன், அது பெரிய பணக்கார பொண்ணா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ உசார் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டேன், நான் வேற வழி இல்லாம வீட்டுல ஒரு மாப்பிள்ளை பார்த்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவ கல்யாணம் பண்ணிட்டு நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது இப்பதான் நான் உன்னை நல்லா பாத்துக்கிறேன் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதே டைம்ல இவனுடைய போனுக்கு ஒரு மெசேஜ் வருது, நீ அந்த பொண்ணு கூட அஃபேர்ல இருக்க இல்லையா, இந்த விஷயத்த உன் பொண்டாட்டி போட்டு கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வர இதை பார்த்து இவன் செமையா ஷாக் ஆகுறான். ஏமா யாரோ என்ன பிளாக்மெயில் பண்றாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு போனை காமிக்க அந்த பொண்ணுமே ஷாக் ஆகுறா. நம்ம ஹீரோ ஆபீஸ்ல உட்காந்துட்டு மெசேஜ் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே ரிப்ளை வருது, யார் யா நீ, உனக்கு என்னையா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம ஹீரோ 10 லட்சம் தான் டைப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. இந்த மாசம் நமக்கு எவ்வளவு தேவை அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு போட்டு பார்த்து 1 லட்சம் போதும், 1 லட்சத்தை முதல்ல கேட்டு வாங்குவோம், அதுக்கப்புறம் நமக்கு எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்பெல்லாம் காசு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1 லட்சம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. 1 லட்சமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க. பாத்தியா இந்த பையன் எவ்வளவு முட்டாளா இருக்கான் பாரு, வெறும் 1 லட்சம் தான் கேக்குறான் அப்படின்னும் போது உங்ககிட்ட அவ்வளவு பணம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்கிட்ட எங்க அவ்வளவு பணம் இருக்கு, எப்படியாச்சும் ரெடி பண்ணும், உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அப்ப என்னடா வெறும் 1 லட்சமானு கேக்குற, 1 லட்சமும் பெரிய அமௌண்ட் தான், என்கிட்ட எல்லாம் ஒரு பைசா கூட கிடையாது, நான் என்ன வேலைக்கா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் மட்டும் என்ன வேலைக்கா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். உன் பொண்டாட்டி தான் பெரிய பணக்காரியா இருக்கா இல்லையா, எப்படியாச்சும் கேட்டு காசு வாங்கு, இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா உன் வாழ்க்கையும் போயிடும் என் வாழ்க்கையும் போயிடும் அப்படின்னும் போது இவன் அப்படியே கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு பொண்டாட்டி கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிக்கிறான். பட்டு செல்லம் புஜ்ஜுன்னு கொஞ்சம் ஆரம்பிக்கும் போது 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் என்ன கொஞ்சிட்டு வந்த, என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனக்கு ஒரு பென்ஸ் கார் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்ட, இப்போ என்னடா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நானும் எவ்வளவு நாளைக்கு தான் இந்த மாதிரி சும்மாவே சுத்திக்கிட்டு இருக்க முடியும், ஏதாவது பிசினஸ் பண்ணலான் இருக்கேன், அதுக்கு எனக்கு கொஞ்சம் காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என்ன பிசினஸ் பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இவர் அப்படியே யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. சொல்லு நாயே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நாய் பிசினஸ் தான் பண்ண போறேன், இந்த மாதிரி பெரிய பெரிய வெளிநாட்டு நாய்கள்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் வாங்கி விற்கிற பிசினஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு எவ்வளவு பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க 1 லட்சம் அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகே யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹீரோவை ஆபீஸ்ல காமிக்கிறாங்க. இன்னைக்கு பாஸுடைய மனைவியுடைய போட்டோவை பாத்ரூமுக்கு தூக்கிட்டு போறாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. மறுநாள் காலையில எவனோ ஒருத்தன் என் மனைவியுடைய போட்டோவையே தூக்கிட்டு போயிட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு கடுப்புல இருக்காரு. யாரு சார் அது, உங்களுக்கு யார் மேல சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேட்கும் போது அங்க பாரு அந்த செக்யூரிட்டி தான் நைட்டு முழுக்க இங்க இருப்பான், அவன் தான் இந்த வேலையை பாக்குறான் போல, எப்படியாச்சும் அவனை கையும் களவுமா பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அதை விடு, அதை அப்புறமேட்டுக்கா பாத்துக்கலாம், நம்ம பிசினஸ் விஷயமா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிஷ்யூ பேப்பரை எப்படி சேல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கேள்வியை கேட்க, நம்ம என்ன சார் பண்ண முடியும், அவனுங்களா வாங்கிட்டு போயிட்டு போயிட்டு தொடச்சிக்கிட்டாதான் உண்டு அப்படின்னும் போது அப்படி கிடையாது, தண்ணி இல்லை அப்படின்னா அவங்க கண்டிப்பா டிஷ்யூ பேப்பர் தான் வாங்கி ஆகணும், தண்ணியை நிப்பாட்டலாம், எப்படியாச்சும் ஒரு நாள் மட்டும் இந்த வாட்டர் கனெக்ஷனை இந்த சிட்டில மட்டும் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வேற வழியே கிடையாது, நம்ம டிஷ்யூ பேப்பர் வாங்கி யூஸ் பண்ணுவாங்க, ஒரு வாட்டி வாங்கி யூஸ் பண்ணி பழகிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம டிஷ்யூ பேப்பர் பிடிச்சி அதுக்கப்புறம் அவங்க டெய்லி வாங்க ஆரம்பிப்பாங்க, நமக்கும் சேல்ஸ் பயங்கர அமோகமா இருக்கும் அப்படின்னு
அப்படின்னு சொல்லும் போது நம்மளால எப்படி வாட்டர் கனெக்ஷனை கட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க முடியும். நம்ம இப்போ இந்தியால வாழ்ந்துகிட்டு இருக்கோம், காசு இருந்தா என்ன வேணா பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு கூட உட்காந்துட்டு சருகு போட ஆரம்பிக்கிறாரு. அப்படியே குடி போதையில மாத்தி மாத்தி பேசிக்கிட்டே இருக்கும்போது உனக்கு ஜோக் பிடிக்குமா, நான் ஒரு ஜோக் சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புருஷன் பொண்டாட்டிய சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் சீக்கிரமா வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போயிட்டு பார்த்தா பொண்டாட்டி வேற ஒரு பையன் கூட கசமுசா பண்ணிட்டு இருக்கா. இத பார்த்த புருஷன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்ன பண்ணுவான், கல்லையும் கட்டையும் தூக்கி அடிச்சு பொண்டாட்டியும் அந்த பாய் ஃப்ரெண்டையும் அங்கேயே கொலை பண்ணுவான் அப்படின்னும் போது அதான் கிடையாது, இந்த விஷயத்த வெளியே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்றான், பணம் பறிக்கிறான் அப்படின்னு சொல்ல ஸ்டார்டிங்ல இவருக்கு சிரிப்பே வர மாட்டேங்குது. இது கொஞ்சம் சிந்திக்கும்படியா இருக்கு. எனது பிளாக்மெயில் பண்ணி பணம் வாங்குறானா, எனக்கு புரியல எதுக்காக பிளாக்மெயில் பண்ணி பணம் வாங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு இந்த சினாரியோ இவனுக்கு நல்லா செட் ஆகுது. யாவ் தேவே என்னையா சொல்ற, அன்னைக்கு பூ வாங்கிட்டு சீக்கிரமா வீட்டுக்கு போனியே, உன் பொண்டாட்டி வேற யார் கூடயாச்சும் ஒன்னா இருந்தாங்களா, அஃபேர்ல இருந்தாங்களா, அவங்க கிட்ட நீ மிரட்டி பணம் வாங்க போறியான்னு கேட்கும் போது இவரும் ஆமான்னு சொல்றாரு. டேய் உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சு போயிருக்கு, நேரா போயிட்டு அவங்கள பொலன்னு பொழப்பியா, அதை விட்டு ஏன்டா அப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவங்கள பழி வாங்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. இங்க பாரு தேவ், நீ பண்றது கொஞ்சம் கூட சரியே கிடையாது. நீ போற போக்க பார்த்தா கூடிய சீக்கிரமே சீரியல் கில்லரா மாறிடுவ போல அப்படின்னும் போது அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, நான் கொஞ்சம் ஜீனியஸ், அவங்கள பழி வாங்க போறேன் அப்படின்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ அந்த குப்பை தொட்டியை தூக்கிட்டு போயிட்டு ஒரு ஓரமா வச்சுட்டு இத கொண்டு வந்து பணத்தை போட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்றாரு. அவனும் கொண்டு வந்து பணத்தை போட்டு அங்கிருந்து கிளம்ப நம்ம ஹீரோ குப்பை தொட்டியோட ஓடுறாரு. ஓடி போயிட்டு உள்ளுக்குள்ள பணம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க பணம் இருக்கு. நம்ம கட்ட வேண்டிய இஎம்ஐ, வீட்டுக்கு கட்ட வேண்டிய இஎம்ஐ, அதுக்கப்புறம் கிரெடிட் கார்டு பில்லு எல்லாமே டிக்கு 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 அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இந்த மாசத்துடைய செலவு எல்லாமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த பாய் ஃப்ரெண்டுடைய வீட்டுல காமிக்கிறாங்க. இவன் கிளம்பி வீட்டுக்கு போகும்போது மாமனார் மாமியார் வந்திருக்காங்க. என்ன மாப்பிள்ள புதுசா ஏதோ பிசினஸ் ஆரம்பிக்க போறீங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன், வாங்க பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பயங்கரமா பாராட்டி பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த ஆளு நம்மள இந்த மாதிரிலாம் பாராட்டி பேச மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாருன்னு அமைதியா நிக்கும் போது ஏமா நீ போயிட்டு கொஞ்சம் டீ காஃபி கொண்டு வாமா அப்படின்னு சொல்ல இந்த அம்மா அப்படியே உள்ளுக்குள்ள போறாங்க. இப்போ இந்த மாமனாரு மருமகனை கிட்ட கூப்பிட்டு பிடிக்க கூடாத இடத்த பிடிச்சி அப்படியே அமுக்க ஆரம்பிக்கிறாரு. என் பொண்ணு வேணா ஏமாலியா இருக்கலாம், உன்னை நம்பலாம், ஆனா நாங்க நம்ப மாட்டோம், ஒழுங்கு மரியாதையா அந்த 1 லட்சம் பணத்தை திரும்பி கொண்டு வந்து கொடுக்குறேன், உனக்கு 3 நாள் மட்டும்தான் டைம் அப்படின்னு சொல்றாரு. நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது இப்ப அப்படியே பொண்ணு உள்ளுக்குள்ள வராங்க. இதுக்கப்புறமா இவன் அப்படியே செமையா யோசிக்க ஆரம்பிக்கிறான், நம்ம என்ன பண்ணலாம், அந்த 1 லட்சம் நம்ம எப்படி கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஏதாவது பண்ணலாம், வீட்டுல இருக்க எதையாவது வித்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எல்லாமே மாமனாரு கிஃப்டா வாங்கி கொடுத்தது, இதை வித்தா அதுக்கப்புறம் மொத்தமா கையோட கொண்டே போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணலான்னு பாக்குறான். சரி ஓகே, நம்ம எதுக்காக அந்த பொண்ணையே பிளாக்மெயில் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்கே ஒரு மெசேஜ் போடுறான். நீ இந்த மாதிரி கல்யாணமான ஒரு பையன் கூட அஃபேர்ல இருக்க, இந்த விஷயத்த நான் பார்த்துட்டேன், ஆதாரத்தோட உன் புருஷன்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னா எனக்கு 1,20,000 ரூபாய் பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இந்த பொண்ணை பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிக்கிறான். இதை பார்த்துட்டு இந்த பொண்ணு செமையா ஷாக் ஆகிறா, நம்ம கிட்ட எப்படி அவ்வளவு பணம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறா. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ கார்பரேஷன் ஆபீஸ்க்கு போயிட்டு இந்த மாதிரி ஒரு நாளைக்கு மட்டும் நீங்க வாட்டர் கனெக்ஷனை கட் பண்ணி வைக்கணும் அப்படின்னும் போது எனது ஒரு நாளைக்கு மட்டும் வாட்டர் கனெக்ஷனை கட் பண்ணி வைக்கணுமா, எல்லாருமே தண்ணி கனெக்ஷன் வேணும் அப்படின்னு தான் கேட்க வருவாங்க, நீ ஒரு சிட்டிக்கே தண்ணியை நிப்பாட்ட சொல்லி வரையே அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்கத்தா கத்த ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோ நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணுவீங்க, நான் உங்களுக்கு கொஞ்சம் காசு கொடுக்கலாமே அப்படின்னு தான் வந்தேன், நீங்களே உங்க இதுவை கெடுத்துக்கிறீங்க, சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப பார்க்கும்போது தம்பி நான் உன்னை போன்னு சொன்னது அப்படி கிடையாதுப்பா, நம்ம உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொன்னேன், நீ எவ்வளவு காசு கொடுப்ப அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு ஒரு டீல் போடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு பாஸுக்கு கால் பண்றாரு. அந்த ஆளு 24 லட்சம் பணம் கேட்கிறான் பாஸ் அப்படின்னும் போது நல்ல டீல் தான், முடிச்சுட்டு வந்துரு, காசை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வந்துரு அப்படின்னும் போது 24 லட்சம் யா, ஒரு நாள் காலையில 9 மணில இருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் தண்ணியை கட் பண்ணி வைக்க 24 லட்சம் கேட்கிறேன் அப்படின்னும் போது அது ஒரு நல்ல டீல் தான், இந்த பிசினஸ் பத்தி தான் உனக்கு புரியாது, நான் பாத்துக்கிறேன், நீ ஓகேன்னு மட்டும் சொல்லிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயினும் அந்த பாய் ஃப்ரெண்டும் ஒரு தியேட்டர்ல மீட் பண்றாங்க. இது என்ன மாதிரியான இடம்டா, இங்க ஏன்டா மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இதுதான் சேஃபான இடம், நம்ம என்ன பண்றோம் யார் கூட உட்கார்ந்துட்டு இருக்கோம் அப்படின்ற விஷயம் கூட யாருக்குமே தெரியாது, அதான் இங்க கூட்டிட்டு வந்தேன், வேற எங்க போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்கார்ந்து பேச ஆரம்பிக்கும் போது ஹீரோயின் சொல்றாங்க யாரோ என்ன பிளாக்மெயில் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதே மெசேஜை அவன் பாக்குற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு ஆமாப்பா என்னையும் உன்னையும் ஒரே ஆள் தான் பிளாக்மெயில் பண்றான் போல, எனக்கு வந்திருக்கிற அதே மாதிரியான மெசேஜ் தான் உனக்கும் வந்திருக்கு பாரு அப்படின்னு சொல்லும் போது ஆமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் குழந்தை புள்ளத்தனமா நம்ப ஆரம்பிக்கிறாங்க. சரி ஓகே, இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும், பணம் கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு
அப்படின்னும் போது என்கிட்ட பணமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க. ஏமா நீ தான் சேவ் பண்ணுவல்ல, காலேஜ் டைம்ல இருந்தே நிறைய சேவ் பண்ணுவியே, இப்போ உங்ககிட்ட காசு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது மொத்தமா எனக்குன்னு சொல்லிட்டு ஒரு 30,000 பணம் வச்சிருக்கேன், அதை தவிர என்கிட்ட ஒரு பைசா கூட கிடையாது அப்படின்னும் போது நீ வேணா உன்னுடைய அம்மா கிட்ட கேட்டு பாரு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினும் கிளம்பி போயிட்டு அம்மா கிட்ட என் புருஷன் ஏதோ ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறாரா, அதுக்கு பணம் வேணும், ஒரு 90,000 பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க 90,000 ஷாக் ஆகுறாங்க. அவன் மொத்தமா 1,20,000 வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மெயில் பண்ணிருப்பான். மக்களே, ஏமா அவ்வளவு பணம் இருந்தா நான் எதுக்காக இங்க உட்காந்து கஷ்டப்பட போறேன், ஏற்கனவே வீட்டுக்கு வாடகை கொடுக்காம உன்னுடைய அப்பாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகாம ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், என்கிட்ட அவ்வளவு பணம்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லும் போது அம்மா எப்படியாச்சும் ஏற்பாடு பண்ணி கொடுங்க, கடனாச்சும் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கடன்லாம் கிடையாது, வேணும்னா உன்னுடைய அப்பாவுடைய கிட்னியை புடுங்கிட்டு போ, அது ஏதாவது வேலை போதான்னு பாரு அப்படின்னும் போது அவரு தண்ணி குடிச்சுக்கிட்டு இருப்பாரு, சொம்ப கீழே போட்டு உடைக்கிறாரு. எனது ஏன் கிட்னியா அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க சும்மா சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ யாருமே காசே கொடுக்க மாட்டாங்க, நம்ம ஹீரோயின் கையிலயும் காசு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா ஹீரோயிட்டியே போயிட்டு காசு கேக்குறாங்க. நம்ம ஹீரோ 90,000 அவர் ஒரு பக்கம் ஷாக் ஆகுறாரு. எதுக்குமா அவ்வளவு பணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அப்பாக்கு உடம்பு சரியில்லை, ஏதோ ஒரு டெஸ்ட் எடுத்து பார்க்கணுமா, அது டெஸ்ட் எடுத்து பார்க்கணும் அப்படின்னா 1,00,000க்கு மேல செலவாகுமா, அதான் கேக்குறாங்க அப்படின்னும் போது நம்ம ஹீரோ அப்படியே யோசிக்கிறாரு. நம்ம பொண்டாட்டி முதல் முறையா நம்ம கிட்ட பணம் கேட்டிருக்கா, இல்லன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரு கட்ட வேண்டிய சில பில்லை மட்டும் கட் பண்ணிட்டு சரி ஓகே நான் கொடுக்குறேன், உன் அக்கௌண்ட்டுக்கு மாத்தி விடுறேன் அப்படின்ட்டு போறாரு. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி ஆபீஸ்ல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு ஒண்ணுக்கு போயிட்டு பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு நம்ம ஹீரோவை பிளாக் மெயிலர் அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறான். நம்ம ஹீரோக்கா அப்படியே அவுக்குன்னு தூக்கி வாரி போடுது. என்னன்னு சொல்லி கூப்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்க பிளாக் மெயிலர், என் செல்ல குட்டி பிளாக் மெயிலர் அப்படின்னு சொல்லும் போது இன்னொரு வாட்டி அந்த வார்த்தையை சொல்லி கூப்பிட்ட உன் மூஞ்ச உடைச்சிருவேன், இந்த விஷயம் வெளியே தெரிய வந்தா நான் என்ன பண்ணுவனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட மிரட்டிட்டு போறாரு. இப்ப அப்படியே யோசிச்சுட்டே உட்கார்ந்துட்டு இருக்காரு. அந்த பக்கம் ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அந்த பாய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி நான் வந்துட்டு பணம் ரெடி பண்ணிட்டேன், இதை கொண்டு போயிட்டு அந்த பிளாக் மெயிலர் இந்த ஸ்பாட்ல வச்சுட்டு போ அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நைட்டு போறேன், நீயும் கூட வரியா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது என்னால கண்டிப்பா வர முடியாது, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே நானே தனியா போயிட்டு வரேன், ஃப்ரெண்டு கிட்ட கார் கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இவன் பேசிக்கிட்டே இருக்கும் போது அங்க இவனுடைய மனைவி வராங்க. பயபுள்ள ஏதோ ஒன்னு தப்பு பந்தே அப்படின்ற மாதிரி நோட் பண்ண இவன் உசாராயிட்டு சொல்ல மச்சான் அதோ வந்துடுற மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றான். என்னையாச்சு உன் பிசினஸுக்கே போற மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இப்ப கூட பிசினஸ் மீட்டிங்காக தான் போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க நம்ம ஹீரோ மெசேஜ் பண்றாரு. அவருக்கு தான் அந்த 90,000 கம்மியா இருக்கு பாத்தீங்களா, அந்த 90,000 வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்றாரு. ஐயோ இவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. நம்ம ஹீரோயின் இந்த பாய் ஃப்ரெண்ட் எங்க சொல்றானோ அங்க கொண்டு போயிட்டு பணத்தை வச்சுட்டு போறாங்க. அவன் ஒரு பக்கமா மறைஞ்சிருந்து இந்த பணத்தை எடுத்து மொத்தமா அதுல வந்துட்டு 1,20,000 இருக்கும், அதுல 30,000 மட்டும் இந்த பையன் எடுத்துக்கிட்டு 90,000 நம்ம ஹீரோ எங்க போட சொல்றாரோ அங்க கொண்டு போய் போட்டு போறான் அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி அந்த ஃப்ரெண்டு காரனை காமிக்கிறாங்க. இவன் பிரபாவை கூப்பிட்டு ஒரு டேட்டிங் மாதிரி போயிருக்கான். போயிட்டு உட்காந்து ஜாலியா பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த பொண்ணை எப்படியாச்சும் இம்ப்ரெஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோக்குலாம் சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த பொண்ணு எந்த ஜோக்குக்கும் சிரிக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவருடைய விஷயத்தையே ஜோக்கு மாதிரி சொன்னாரு பாத்தீங்களா, அதே விஷயத்த இவனும் சொல்ல என்ன ஜோக்கு இது ரொம்ப கேவலமா இருக்கு, யாராவது இந்த விஷயத்த பார்த்துட்டு பிளாக்மெயில் பண்ணி பணம் வாங்குவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இதே விஷயத்த தான் நான் தேவ்கிட்டயும் கேட்டேன், ஆனா அவன் தான் பிளாக்மெயில் பண்ணி பணம் வாங்குறானே அப்படின்னும் போது ஐயோ குடிபோதையில உளறிட்டும் போலியே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த வார்த்தையை அப்படியே கட் பண்றான். டேய் என்னடா சொல்ற, இது உண்மை கதையா, முக்கியமா தேவுடைய கதையா அப்படின்னா அவன் பிளாக்மெயில் பண்ணி பணம் வாங்கிட்டு இருக்கானா, எவ்வளவு வாங்கினா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது 1,00,000 அப்படின்னு சொல்லும் போது இங்க பாரு பிரபா, இது வந்துட்டு அவன் என்கிட்ட சீக்கிரட்டா சொன்ன விஷயம், சும்மா ஒரு குடிபோதையில உங்ககிட்ட உளறிட்டேன், இந்த விஷயத்த வெளியே யார்ட்டையும் சொல்லாத ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்றான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹீரோயும் பாஸையும் காமிக்கிறாங்க. இவங்க பிசினஸ் விஷயமா பேசிட்டே இருக்கும்போது இப்போ இந்த பாஸ் புதுசா ஒரு போட்டோ கொண்டு வந்து அந்த ஃப்ரேம்ல மாட்டி வச்சிருக்காரு. பரவாயில்ல பாஸ், புது போட்டோ கொண்டு வந்துட்டீங்க போல அப்படின்னும் போது இந்த போட்டோ யாரும் திருடிட்டு போக முடியாது, அப்படி யாராவது கொண்டு போனாங்க அப்படின்னா கொண்டு போறது யாருன்னு கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்ல அது எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இங்க பாரு அந்த கழுகுடைய கண்ணுல நான் ஒரு கேமரா பிக்ஸ் பண்ணிருக்கேன், அந்த கேமரா மூலியமா எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும் போது அட பாவி, உலகத்திலேயே பொண்டாட்டியுடைய போட்டோவை ஒருத்தன் ஆட்டையை போட்டுட்டு போறான், அவனை கண்டுபிடிக்கணும்னு கேமராவை பிக்ஸ் பண்ண ஒரே நபரு நீதாண்டா அப்படின்னு சொல்லிட்டு டேபிளுக்கு போறாரு. டேபிள்ல ஒரு லெட்டர் இருக்கு. என்ன லெட்டரு அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பார்க்கும்போது உள்ள பிளாக்மெயில் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இத பார்த்துட்டு ஹீரோக்கு அள்ளு தூக்கி வாரி போடுது. யார் இந்த வேலையை பார்த்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஃப்ரெண்டுக்காரனுக்கு மட்டும்தான் இந்த விஷயம் தெரியும், அவன் தான் நம்மள பிளாக்மெயில் பண்ண பாக்குறான் போல அப்படின்னு சொல்லிட்டு மச்சான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், என் கூட தனியா
உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம்க்கு கூட்டிட்டு போயிட்டு போட்டு பொலன் பொழக்கிறாரு. என்னையே பிளாக்மெயில் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, மச்சான் நான் எதுக்காகடா உன்னை பிளாக்மெயில் பண்ண போறேன், நான் எதுவுமே பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா இந்த விஷயத்த யாரு கொண்டு வந்து என் டேபிள்ல வச்சுட்டு போனா, உனக்கும் எனக்கும் மட்டும்தான் இந்த விஷயம் தெரியும், எப்படி வெளியே லீக் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நேத்து பிரபாவும் நானும் டேட்டிங் போனோம், அப்பதான் அந்த பொண்ணு கிட்ட இந்த விஷயம்லாம் சொன்னேன், குடி போதையில உளறிட்ட மச்சான், அந்த பொண்ணு தான் உன்னை பிளாக்மெயில் பண்றா போல அப்படின்னும் போது, இதெல்லாம் ஏன்டா அந்த பொண்ணு கிட்ட சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு அந்த பொண்ணை தனியா கூட்டிட்டு போயிட்டு என்னமா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அந்த பொண்ணு என்னன்னே புரியாத மாதிரி ஆக்ட் பண்ண ஆரம்பிக்கிறா. இப்ப நம்ம ஹீரோ செமையா கத்த ஆரம்பிக்கிறாரு. என்னையே பிளாக்மெயில் பண்றியா, உனக்கு என்ன வேணும், ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தும் போது, அந்த பொண்ணு அது மேல வாடா போடா அப்படின்ற மாதிரி பேசிடுறா. இங்க பாரு, கட்டின பொண்டாட்டி இந்த மாதிரி தப்பு பண்றா அப்படின்ற விஷயத்த பார்த்துட்டு உலகத்திலேயே பிளாக்மெயில் பண்ணி பணம் பறிக்கிற ஒரே நபரு நீ மட்டும்தான், இந்த விஷயத்த நான் வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னா நீ எனக்கு ஷேர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, உனக்கு ஷேர் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு புடிச்சு தள்ளி விட்டுறாரு. அந்த பொண்ணு கீழே விழுந்து மண்டையில் அடிபட்டு ஸ்பாட் அவுட். அப்படிதான் பண்ணலாம்னு நினைப்பாரு. ஆனா இந்த விஷயம் வேணாம், நம்ம ஜெயிலுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கொடுக்க முடியாது அப்படின்றாரு. நீ எனக்கு பணம் கொடுக்கல அப்படின்னா உன் பொண்டாட்டிக்கிட்டே போயிட்டு சொல்லுவேன் அப்படின்னும் போது, நான் பணம் கொடுக்குறேன், உனக்கு எவ்வளவு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, 50,000 அப்படின்னு சொல்றா. 20,000 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நெகோஷியேட் பண்ண ஆரம்பிக்கும் போது, கடைசியா அந்த பொண்ணு 30,000 வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறா. ஆனா இதுதான் கடைசி வாட்டி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போறாரு. இப்ப அப்படியே அந்த பாய் ஃப்ரெண்ட காமிக்கிறாங்க. மாமனாரும் மாமியாரும் சேர்ந்துட்டு நீ கொடுக்க வேண்டிய பணம் எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, கையில 20,000 மட்டும் வச்சிருக்கான், அதை கையில கொடுத்துட்டு மிச்சத்தை ஒரே வாரத்துல கொடுத்துடுறேன் அப்படின்னும் போது, இதே டைம்ல நம்ம ஹீரோ எனக்கு 30,000 வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்றாரு. இதை பார்த்துட்டு இவன் செமையா கடுப்பாகிறான். இவன் ஹீரோயினை பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோ எவ்வளவு கேட்கிறாரோ அதை விட கொஞ்சம் அதிகமாவே ஹீரோயின் கிட்ட கேட்கறான். ஹீரோயின் கிட்ட ஏமாத்த பாக்குறான். இப்போ ஹீரோ 30,000 ரூபாய் கேட்டாரு அப்படின்னா இவன் 40,000 வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மெயில் பண்ணிருக்கான். இதை பார்த்துட்டு இவங்க நேரா ஹீரோயிட காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்பாவுடைய மெடிசன் செலவுக்கு நீங்க கொடுத்த காசு பத்தல, இன்னும் எனக்கு 40,000 வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம ஹீரோ அப்படியே யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. சரி ஓகே, மனைவி தானே கேக்குறா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு கட்ட வேண்டிய பில் எல்லாம் மைனஸ் பண்ணிட்டு சரி ஓகே 40,000 ரூபாய் போட்டு விடுறாரு. இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயிட்ட காசு வாங்கிட்டு அந்த காசை கொண்டு போயிட்டு ஒரு ஸ்பாட்ல ஹீரோயின் வச்சுட்டு போறாங்க. அங்க இருந்து அந்த பாய் ஃப்ரெண்ட் எடுத்துக்கிட்டு போறான். அந்த பணத்துல இருந்து 10,000 மட்டும் அவன் எடுத்துக்கிட்டு 30,000 நம்ம ஹீரோடைய குப்பை தொட்டிக்குள்ள போட்டு அவன் அங்க இருந்து கிளம்ப அந்த படத்தை நம்ம ஹீரோ கொண்டு வந்து அந்த பொண்ணு கிட்ட கொடுக்குறாரு. இதுதான் முதலும் கடைசியுமா இருக்கணும், இன்னொரு வாட்டி பணம் இனம்னு கேட்ட என்ன பண்ணுவனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை மிரட்டி விட்டு போறாரு. இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோயினும் அந்த பாய் ஃப்ரெண்டும் அதே தியேட்டர்ல மீட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. நம்மளால அடிக்கடிக்க பணம்லாம் கொடுக்க முடியாது, என் புருஷன் இதுக்கப்புறமும் பணம் கேட்டா அசிங்கமா திட்டுவான், உன்னாலையும் பணம் கொண்டு வர முடியாது, நம்ம வந்துட்டு யார் நம்மள பிளாக்மெயில் பண்றா அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிக்கணும், நம்ம போலீஸ் போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என்னது போலீஸானு ஷாக் ஆகுறான். போலீஸ்லாம் போனா மானக்கேடாயிடும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம வந்துட்டு பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டர் யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அவங்க மூலியமா யார் இந்த பிளாக்மெயிலர் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம். எப்படி என் ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் ட்ரை பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் வீட்டுக்கு போயிட்டு கூகுள்ல சீப்பஸ்ட் இன்வெஸ்டிகேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு சர்ச் பண்ணி கடைசியா ஒரு டிடெக்டிவையும் கண்டுபிடிச்சு இவனுடைய எல்லா விஷயத்தையும் சொல்லி இந்த மாதிரி எனக்கு ஒருத்தன் மெயில் பண்ணி மெசேஜ் எல்லாம் பண்ணி மிரட்டி காசு வாங்கிட்டு இருக்கான், அவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னும் போது மொத்தம் 20,000 ஆகும், அட்வான்ஸா 10,000 கொடு, வேலையை முடிச்சு கொடுத்ததுக்கு அப்புறமா 10,000 கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இவனும் காசை கொடுத்துட்டு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறான். இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோக்கு அந்த வாட்ச்மேன் ஒரு லெட்டரை கொண்டு வந்து கொடுக்குறாரு. அந்த லெட்டரை ஓபன் பண்ணி பார்த்தா அடுத்த இன்ஸ்டால்மெண்ட் எங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. என்ன இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. யார் இந்த லெட்டர் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஆபீஸ்ல ஒர்க் பண்றாங்க இல்லையா அந்த பிரபா மேடம் தான் கொடுத்துட்டு வர சொன்னாங்க அப்படின்னும் போது, எங்கடா இப்போ அந்த பிரபா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க வீட்டுல நேத்து நைட்டு செம பார்ட்டி, இன்னைக்கு ஏதோ உடம்பு சரியில்லையா அதான் வரல அப்படின்னு சொல்லும் போது, என்ன ஏமாத்தி பணம் பறிச்சு அதுல பார்ட்டி வேற பண்ணிட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நேரா ஃப்ரெண்டுக்காரங்கிட்ட போயிட்டு பிரபாவுடைய வீடு எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என்ன மச்சான் பயங்கரமா மாறிட்ட போல அந்த பொண்ணுடைய வீடுலாம் கேக்குற அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நக்கலா நம்ம ஹீரோ என்னமோ அந்த பொண்ணை பார்த்து ரொமான்ஸ் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரியே சொல்ல நம்ம ஹீரோ கடுப்பாயிட்டாரு. ஒழுங்கா பிரபாவுடைய வீடு எங்க இருக்குன்னு சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு கத்தி கேட்கும் போது இவனும் சொல்றான். நேரா போயிட்டு கதவை தட்டுறாரு. உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, உனக்கு என்ன வேணும், நான் தான் காசு கொடுக்கும் போதே சொல்லி தானே கொடுத்தேன், இன்னொரு வாட்டிலாம் என்னை ஏமாத்தி பணம் பறிக்க பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, எனக்கு பணம் வேணும், நீ பணம் கொடுக்கல அப்படின்னா உன் பொண்டாட்டிக்கிட்டே போட்டு கொடுத்துருவேன் அப்படின்னும் போது நம்ம ஹீரோ அப்படியே இந்த பொண்ணை தள்ளி விட்டு கொலை பண்றாரு அப்படின்ற மாதிரியே காமிக்கிறாங்க. அப்புறம் அந்த மாதிரி யோசிச்சு பாக்குறாரு. நம்ம ஹீரோ இப்போ அமைதியா
புரியுதியா, என்னால உனக்கு பணம் கொடுக்க முடியாது, நீ என்ன வேணா பண்ணிக்கோ அப்படின்னும் போது இந்த பொண்ணு ட்ரெஸ் எல்லாம் கழிச்சுட்டு உடனே கத்த ஆரம்பிக்கிறா. நீ மட்டும் எனக்கு பணம் கொடுக்கல அப்படின்னா நீ என்ன ரேப் பண்ண பார்த்தன்னு கத்துவண்டா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்கும் போது ஏமா ஏமா கொஞ்சம் வாய மூடுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் உனக்கு பணம் கொடுக்குறேன், ஆனா அதுதான் கடைசியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக ட்ரை பண்றாரு. அந்த டைம்ல இந்த பொண்ணு அங்க இருக்க பாட்டில் மேல காலை வச்சு வழுக்கி அந்த பக்கமா விழுந்து அங்க இருக்கிற ரேக்கு இந்த பொண்ணுக்கு மேல விழுந்து இந்த பொண்ணு ஸ்பாட் அவுட். என்ன விஷயம் பண்ணலான்னு யோசிச்சாரோ அந்த விஷயம் தானே நடந்து போச்சு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. அவள் தான் இந்த பொண்ணு இறந்தே போயிட்டா, அநியாயமா இந்த பொண்ணு இறந்து போயிட்டாலே, கிரைம் ஸ்பாட்ல வேற நம்ம இருக்குமே, அவள் தான் மாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றதுனே தெரியாம முழிச்சிட்டு இருக்க. இதே டைம்ல யாரோ வந்து கதவை தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா அந்த பொண்ணுடைய அப்பா தான் வந்திருக்காங்க. அவங்க கதவை தட்டிட்டே இருக்காங்க. சரி அந்த பொண்ணு தூங்குறா போல, நம்ம கிட்ட இருக்க கீயை வச்சு ஓபன் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ண ட்ரை பண்றாங்க. கதவு ஓபன்லயே இருக்கு. கதவை திறந்தா உள்ளுக்குள்ள நம்ம ஹீரோ ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு தலையில வந்துட்டு ஒரு கவரை மாட்டிட்டு நிக்கிறாரு. அந்த கவர்ல 2 ஓட்டை போட்டு வச்சிருக்காரு. கண்ணு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் இந்த பையன் அரையும் குறையுமா வீட்டுக்குள்ள இருந்து வரானே அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பா பார்த்து ஒரு மாதிரி நெஞ்சே அரைச்சு போய் நிக்கிறாங்க. இவரு பாட்னங்க ஓட ஆரம்பிக்கிறாரு. இந்த அப்பா அம்மா வீட்டுக்குள்ள போயிட்டு பொண்ணு டெட் பாடியா கிடக்குற அப்படின்ற விஷயத்த பார்த்துட்டு செமையா கத்த ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஓடும் போது அங்க இருக்க மக்கள்லாம் ஹீரோவை விரட்ட ஆரம்பிக்கிறாங்க. தலைவன் எப்படியோ தப்பிச்சு அங்கிருந்து ஓடி போயிடுறாரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே அங்க சீன் கட் ஆகுது. மறுநாள் காலையில நம்ம ஹீரோ கிளம்பி ஆபீஸ்க்கு போக போலீஸ் டீமே வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு விசாரிச்சுட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோவையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது நம்ம ஹீரோ ஃப்ரெண்டுக்காரனை கோத்து விட்டுறாரு. அந்த தாடிக்காரன் தான் பிரபா கூட சேர்ந்துட்டு டேட்டிங்லாம் போயிருக்கான். அவனுக்கும் அந்த பொண்ணுக்கும் தான் ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோத்து விட்டு வெளியே போறாரு. இப்போ போலீஸ் இந்த பையனை கூப்பிடுறாங்க விசாரிக்கிறதுக்காக. அப்ப நம்ம ஹீரோ இந்த ஃப்ரெண்டுக்காரங்க கிட்ட போயிட்டு மச்சான் என்ன மாட்டி விட்டுறாத, போலீஸ் விசாரிச்சாங்க அப்படின்னா நான் வந்துட்டு பிரபாவுடைய அட்ரஸை கேட்டேன் அப்படின்ற விஷயத்த மட்டும் சொல்றாத அப்படின்னும் போது நான் கண்டிப்பா சொல்லுவேன் அப்படின்னு சொல்றான். ப்ளீஸ்டா மச்சான் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ செமையா கெஞ்ச ஆரம்பிக்கிறாரு. நான் சொல்லக்கூடாது அப்படின்னா அந்த பொண்ணுக்கு நீ எவ்வளவு பணம் கொடுப்பியோ அந்த பணத்தை என் கையில கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல, ஆடா பாவி நீயும் என்ன பிளாக்மெயில் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனக்கும் பணம் முக்கியம் தான் அப்படின்னு சொல்றான். சரி ஓகே நான் உனக்கு காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல இந்த பையன் அப்படியே உள்ளுக்குள்ள போறான். போலீஸ் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதே டைம்ல நம்ம ஹீரோ சைலண்டா இந்த பெண்களுடைய இன்னர் வேர்லாம் விற்கக்கூடிய ஒரு கடைக்குள்ள போறாரு. தலைவன் எதுக்காக இந்த கடைக்குள்ள போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப புரியல. போனவரு திரும்பி டேபிளுக்கு வராரு. இதே டைம்ல போலீஸ் வந்துட்டு தாடிக்காரனை விசாரிச்சுட்டு உன் காரை செக் பண்ணும் வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு காரை செக் பண்ணி பார்க்கும்போது காருடைய டிக்கில நம்ம ஹீரோ வந்துட்டு அன்னைக்கு வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வரும்போது ஒரு விஷயத்த தலையில மாட்டிட்டு வந்தாரு பாத்தீங்களா. அந்த கவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த இன்னர்வேர் கடையுடைய கவர் மக்களே. அத நிறைய பேர் கண்டிப்பா ஸ்பாட்ல இருந்தவங்க பார்த்திருப்பாங்க. அதை கொண்டு வந்து இப்போ புதுசா அதை வாங்கிட்டு வந்து அதுல ஒரு ஓட்டையை போட்டு தலைவன் இவரை மாட்டி விடுறதுக்காக காருடைய பேக்ல வச்சுட்டு போயிருக்காரு. அட கொலகார பாவி, நீ அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டு வேற ஒரு ஆளை மாட்டி விட பாக்குறியா, இவன் கையும் களவுமா மாட்டிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போக இதே டைம்ல அந்த பிரைவேட் டிடெக்டிவ் நம்ம ஹீரோவுடைய போன் நம்பரை வச்சு நம்ம ஹீரோ யாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீடைலையும் கண்டுபிடிச்சிட்டு நம்ம ஹீரோக்கே கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சியா இருக்கு, என்ன பண்றது அப்படின்னே புரியாம இப்போ உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நீயும் நானும் மீட் பண்ணி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. அந்த பக்கம் ஃப்ரெண்டுக்கான இருக்கான் பாத்தீங்களா, இவன் போலீஸ் கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்றான். போலீஸுக்கு இப்போ ஹீரோ மேல கொஞ்சம் கொஞ்சமா டவுட் வர ஆரம்பிக்குது. இப்போ இன்ஸ்பெக்டரே நம்ம ஹீரோவை நேரா மீட் பண்ணி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. உன் பொண்டாட்டிக்கு வேற ஏதோ ஒரு பையன் கூட தொடர்பு இருக்கான், இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டு அந்த பையனை மிரட்டி பணம் வாங்குறியா, இந்த விஷயம் பிரபாவுக்கு தெரிய வந்து பிரபாவும் உன்னை பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிக்க அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இது எதுவுமே உண்மை கிடையாது, இது எல்லாத்துக்கும் உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேக்குறாரு. ஆதாரம் இல்லாதனால தான் உன்னை இங்க உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன், ஆதாரம் கிடைக்கட்டும் அப்போ உன்னை என்ன பண்றன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சரியான வெறியோட கிளம்புறாரு. என்ன எந்த பக்கம் போனாலும் முட்டு சந்தா இருக்கு, போற போக்க பார்த்தா நம்ம மாட்டிப்போம் போலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஏதாவது பிளான் பண்ணணும்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த பக்கம் அந்த பாய் ஃப்ரெண்ட காமிக்கிறாங்க. பயபுள்ள வேலை வெட்டிக்கெல்லாம் எங்கேயும் போக மாட்டான், ஆனா எங்கேயோ பக்காவா ரெடி ஆகி கிளம்புறானே அப்படின்ற விஷயத்த மனைவி பார்த்துட்டு நீ எங்க போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க பிசினஸ் விஷயமா ஃப்ரெண்டை மீட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். கண்டிப்பா இவன் போய் தான் சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு மனைவி ஃபாலோ பண்ணிட்டே வராங்க. இந்த பையன் வந்து ஹீரோயினை மீட் பண்ணி இந்த மாதிரி அந்த பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டர் கிட்ட சொல்லி நான் அந்த பிளாக்மெயிலர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன், அவனை கண்டுபிடிச்சு என் கையால கொலை பண்ணாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை காமிக்கும் போது ஆடா பாவி கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்குள்ள போறியா, உன்னால நானும் மாட்டிப்பேன், உன் வாழ்க்கையும் போயிடும் என் வாழ்க்கையும் போயிடும் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த மாதிரிலாம் ஒன்னும்
ஒன்னும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாந்தப்படுத்துறான். இந்த விஷயத்த மனைவி பார்த்துட்டு, உங்க அக்கா மக்கா என் சாப்பாட்டையே சாப்பிட்டுட்டு என்னுடைய ட்ரெஸ்ஸையே போட்டுட்டு எனக்கே துரோகம் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாகிறாங்க. தக்காளி வீட்டுக்கு வாடி உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிங்க்கு வந்தா காருடைய கண்ணாடி உடைஞ்சு போயிருக்கு. அந்த ஃப்ரெண்டுக்காரன் பின்னாடி ஒரு கம்பியோட நிக்கிறான். என்ன போலீஸ்ல பிளான் பண்ணி மாட்டி விட்டு நீ ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கியா, உண்மையிலேயே உன்னை கொலை பண்ணிட்டு நான் ஜெயிலுக்கு போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண பார்க்கும்போது நம்ம ஹீரோ ஓடுறாரு. இங்க பாடுறா, நான் சொல்றபடி கேளு, என்கிட்ட ஒரு பெரிய பிளான் இருக்கு, தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளு அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தி உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி நான் மட்டும் உன்னை மாட்டி விடல அப்படின்னா போலீஸ்க்கு என் மேல டவுட் வந்திருக்கும். நான் பல கோடிக்கு பிளான் போட்டு வச்சிருக்கேன், அதுல பாதி காசு உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்றாரு. என்னடா மச்சான் என்ன ஏமாத்த பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உன்னை நான் எதுக்காக ஏமாத்த போறேன், நான் உனக்காக ஒரு பயங்கரமான பிளான் போட்டு வச்சிருக்கேன், கொஞ்ச நாள் மட்டும் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரனை சமாதானப்படுத்துறாரு. அடுத்து போயிட்டு அந்த பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டரை மீட் பண்ணும்போது எனக்கு 50,000 பணம் வேணும், இல்லனா அவங்கிட்ட மாட்டி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லும் போது 50,000 ஷாக் ஆகுறாரு. நீ அவனை ஏமாத்தி லட்ச லட்சமா பணம் வாங்குற, ஒரு 50,000 கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கண்டிப்பா கொடுக்குறேன், இந்த விஷயம் வெளியே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த பாய் ஃப்ரெண்ட காமிக்கிறாங்க. இவன் கிளம்பி வீட்டுக்கு போறான். வீடே ஒரே இருட்டா இருக்கு. என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு லைட் ஆன் பண்ணும்போது அந்த பொண்டாட்டிக்காரி ஒரு கத்தியை கொண்டு வந்து பேக்லயே குத்துறா. குத்தந்து மட்டும் இல்லாம ஏறி இடுப்புல உட்கார்ந்துட்டு நீ எனக்கே துரோகம் பண்றியா, உன்னை கொல்லாம விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண அவன் தற்காத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டிக்காரிய செமையா அட்டாக் பண்றான். அவங்கள புடிச்சு ஒரு ஓரமா தள்ளி விட்டு கன் எடுத்து டப்புன்னு ஷூட் பண்ணி பொண்டாட்டிய கொலையே பண்ணிட்டா. மக்களே, ஐயோ அவசரப்பட்டு பொண்டாட்டிய கொலை பண்ணிட்டோம் போலியே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிக்கிறான். என்ன பண்ணலாம்னு யோசிச்சு பொண்டாட்டிக்காரிய தூக்கி ஃப்ரிட்ஜுக்குள்ள போட்டு அப்படியே மூடுறான். இதே டைம்ல நம்ம ஹீரோ மெசேஜ் பண்றாரு, எனக்கு 50,000 பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. 50,000 கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளை பண்ணும்போது, உன் பொண்டாட்டி கிட்ட மாட்டி விட்டுருவேன் அப்படின்றாரு. யாருகிட்ட வேணா சொல்லு, காசு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, எனது காசு கொடுக்க மாட்டியா, நான் போயிட்டு உன்னுடைய மாமனார் கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணேன். ஐயோ நான் எப்படியாச்சும் பணம் ரெடி பண்றேன், யார்ட்டையும் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளை பண்றான். இவன் என்ன பண்றான் அப்படின்னா நம்ம ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்றான். இந்த மாதிரி எனக்கு 60,000 பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளாக்மெயிலர் மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்றான். இவங்க ஹீரோயிட்டே போயிட்டு கேக்குறாங்க. நம்ம ஹீரோ மதிக்கவே மாட்டாரு. இங்க பாரு, என்னுடைய அப்பாக்கு ஒரு ஆபரேஷன் பண்ணுமா, அதுக்காக தான் பணம் கேக்குறாங்க, ப்ளீஸ் கொடுத்துட்டு போயேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்கிட்ட பணம் கிடையாது, நீ என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. போற வழியில மாமியாருக்கு கால் பண்ணி ஏதாவது பணம் வேணும் அப்படின்னா நேரா என்கிட்ட கேளுங்க, எதுக்காக உங்க பொண்ணு கிட்ட சொல்லி கேக்குறீங்க, சரி ஓகே இப்போ அங்கிளுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அங்கிள் நல்லதா இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. நல்லதா இருக்காரா அப்படின்னா அவருக்கு ஆபரேஷன்லாம் கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆபரேஷனா, அந்த மனுஷன் ரொம்ப நல்லா இருக்காரு, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆபரேஷன் பண்ணும், அதுக்கப்புறம் நல்லா தான் இருக்காரு, இப்பெல்லாம் ஹாஸ்பிடல் பக்கமே கூட போறது கிடையாது அப்படின்னும் போது இப்பதான் நம்ம ஹீரோக்கு புரியுது இந்த பொண்ணு நம்மள ஏமாத்தி பணம் வாங்கியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு நேரா கிளம்பி வீட்டுக்கு போறாரு. ஹீரோயின் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய நகையெல்லாம் வித்தாச்சு பணம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நகையெல்லாம் கொண்டுட்டு ஆட்டோல ஏறி நகையை வைக்க ஒரு கடைக்கு போறாங்க. இதை நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டே போறாரு. ஹீரோயின் பணம் வாங்கிட்டு ஒரு மாலுக்கு போறாங்க. இதே மாலுக்கு தான் நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த பாய் ஃப்ரெண்ட வர சொல்லிருப்பாரு. இங்க இருக்க குப்பை தொட்டியில பணம் போட்டு போ அப்படின்னு சொல்லிருப்பாரு. இப்போ ஹீரோயின் போயிட்டு அங்க இருக்கிற ஒரு குப்பை தொட்டியில பணம் போட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இந்த பையன் அடுத்தது வந்துட்டு உள்ளுக்குள்ள பணம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு 60,000 ரூபாய் வாங்கியிருப்பான். அதுல 10,000 மட்டும் எடுத்துக்கிட்டு மிச்சம் 50,000 உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டு இன்னைக்கு அந்த பிளாக்மெயிலரை கையும் களவுமா பிடிக்கிறோண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரமா உட்கார்ந்துட்டு இருப்பான். இதே டைம்ல அங்க யாரோ வராங்க. அவரால் சரியா நடக்க கூட முடியல. அவர் வந்து குப்பை தொட்டிக்குள்ள கையை விட்டு எதையோ எடுக்க ட்ரை பண்றாரு. இவன் தான் அந்த பிளாக்மெயிலர் போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாய் ஃப்ரெண்டு பிடிக்க ட்ரை பண்ணும்போது அவர் ஓட ஆரம்பிக்கிறாரு. ஓடி போனவரை பிடிச்சி பொலன்னு பொழந்து எங்கடா என் பணம் யாரா அமுச்சு விட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் எதுவுமே சொல்ல மாட்டாரு. ஏதோ ஒரு குப்பையை உள்ளுக்குள்ள இருந்து வெளியே கொண்டு வந்திருக்காரு. அப்படின்னா என் பணம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஓடி போயிட்டு அந்த குப்பை தொட்டிக்குள்ள கையை விட்டு பார்க்கும்போது பணத்தை காணோம். எங்கடா என் பணம் அப்படின்னு சொல்லிட்டு குப்பை தொட்டியே தூக்கி கொட்ட ஆரம்பிக்கிறாரு. செக்யூரிட்டி எல்லாம் ஓடி வந்து யாரா இந்த பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துக்கிட்டு போறாங்க. இவன் வந்துட்டு அந்த ஆளை வேட்டைக்கு ஓடினா பாத்தீங்களா, அந்த கேப்ல நம்ம ஹீரோ குப்பை தொட்டில இருந்து பணத்தை எடுத்துட்டு இருக்காரு. இப்ப அப்படியே கீழே வந்து அந்த நபரை மீட் பண்றாரு. நம்ம ஹீரோ தான் இந்த நபரை செட் பண்ணாரு போல. இவருக்கு காசு கொடுத்துட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்புறாரு. போற வழியில அந்த ஃப்ரெண்டுக்காரனுக்கு கால் பண்ணி மச்சான் இன்னைக்கு ஏதாவது முக்கியமான வேலை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எந்த வேலையும் கிடையாது அப்படின்னு சொல்ல, இன்னைக்கு நைட்டு உன் வீட்டுல வச்சு நான் உன்னை மீட் பண்றேன், மீட் பண்ணும்போது காசும் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் ஒரு பயங்கரமான பிளானோட
வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. அப்புறம் நேரா போயிட்டு அந்த டிடெக்டிவ மீட் பண்ணி காசு கொடுத்துட்டு, நீங்க இந்த காசை வச்சுக்கோங்க, இன்னும் கூட காசு கேட்டு வாங்கிக்கோங்க, ஆனா எனக்கு ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. என்ன உதவி கேட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நமக்கு காமிக்கல. இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணி ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் பாய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி அந்த பிளாக்மெயிலர் யாருன்னு நீ இன்னைக்குள்ள கண்டுபிடிக்கல அப்படின்னா நான் நேரா போலீஸ்க்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அடுத்து அப்படியே அந்த பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டரை காமிக்கிறாங்க. இவரு அந்த பாய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி யார் உன்னை பிளாக்மெயில் பண்ணி பணம் பறிக்கிறா அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிச்சிட்டேன், இதான் அவனுடைய பேரு, இதான் அவனுடைய அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்னு சொல்றாரு. யாரை பத்தி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நமக்கு காமிக்கல. அந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த பையன் குப்பை தொட்டிக்குள்ள கையை ஓட்டுது, குப்பை தொட்டியை களைச்சு போட்டுது, பணம் தேடினது அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லா விஷயத்தையுமே ஹீரோ போட்டோ எடுத்திருப்பாரு. போட்டோ வந்துட்டு மனைவிக்கு அனுப்பிச்சு வைக்கிறாரு. அட பாவி துரோகி, நீ தான் என்ன பிளாக்மெயில் பண்ணியா, நீயே எனக்கு துரோகம் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு மனசுடைஞ்சு போயிட்டு அவங்க அந்த பாய் ஃப்ரெண்டுடைய நம்பரை டெலீட் பண்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா இந்த பாய் ஃப்ரெண்டு நேரா போயிட்டு ஒரு வீட்டுடைய கதவை தட்டுறான். நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு தான் வந்து கதவை ஓபன் பண்றாரு. இவன் யோசிக்காம இவனை அப்படியே ஷூட் பண்ணி கொலை பண்றான் அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, நீ காசை வச்சுக்கோ, ஆனா அந்த பையனுக்கு கால் பண்ணி இவன் தான் அந்த பிளாக்மெயிலர் அப்படின்னு சொல்லிட்டு நான் யார சொல்றனோ அவனை மாட்டி விட்டுரு அப்படின்னு சொல்லிருக்காரு. நம்ம ஹீரோ ஃப்ரெண்டுக்காரனை தான் மாட்டி விட்டுருக்காரு. இவன் இருந்த கான்ல நேரா போயிட்டு ஃப்ரெண்டுக்காரனையே ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டான். யாரு என்ன ஏதுனே தெரியாம ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இவன் கிளம்பி வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போயிட்டு உடம்பு முழுக்க ரத்தமா இருக்கும், அந்த ரத்தத்தை கிளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை ஓபன் பண்ணா தண்ணியே வர மாட்டேங்குது. நம்ம ஹீரோ பே பண்ணிட்டு வந்தாரு பாத்தீங்களா, அதுக்காக இன்னைக்கு தான் தண்ணியை கட் பண்ணி விட்டுருக்காங்க. என்னடா தண்ணியே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இங்கன்னு திறந்து பார்த்து கடைசியா பாத்ரூம்க்கு போயிட்டு திறந்து பார்த்தா அங்கேயும் தண்ணியே வர மாட்டேங்குது. இதே டைம்ல இந்த பாய் ஃப்ரெண்டுடைய மனைவியுடைய அப்பா அம்மா நிறைய வாட்டி கால் பண்ணி பார்த்திருப்பாங்க. எங்க நம்ம பொண்ணு போனையே அட்டன் பண்ண மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கே வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா இவன் உடம்பு முழுக்க ரத்தமா இருக்கு, வீடே அலங்கோலமா இருக்கு, என் பொண்ணை என்னடா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இவனை அடிச்சு தள்ளி விட்டு அந்த ரூம் அப்படியே லாக் பண்ணிட்டு போறாங்க. நான் ஒன்னும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த கதவை ஓபன் பண்ண ட்ரை பண்றான், உடைக்க ட்ரை பண்றான், ஒண்ணுமே பண்ண முடியல. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ உட்காந்து ஜாலியா கேம் விளையாடிட்டு இருக்காரு. அப்போ மனைவி மெசேஜ் பண்றாங்க, எப்ப நீங்க வீட்டுக்கு வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன விஷயம்னா இவங்க கொஞ்சம் மனசு மாறிட்டாங்க. என்ன விஷயம் தான் ஆனாலும் நம்ம புருஷன் தான் நமக்கு எல்லாமே, அவன் தான் நமக்கு கடைசி வரைக்கும் துரோகம் பண்ண மாட்டான், அவனுக்கு ஒரு நல்ல மனைவியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குக் பண்ணி வச்சுட்டு நல்லா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு ஒரு நல்ல மூட்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோ அந்த மெசேஜை ஓபன் பண்ணி பாக்குறாரு. ஓபன் பண்ணி பார்த்தவரு எனக்கு இவ தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ அந்த நம்பரை டெலீட் பண்றாரு. டெலீட் பண்ணிட்டு அப்படியே அங்கிருந்து வெளியே கிளம்புறாரு. அங்க வந்துட்டு எக்ஸிட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. நம்ம ஹீரோ அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளியே வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க, சிம்பாலிக்கா காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே கடைசியா அந்த பாஸ் கேபின்ல உட்கார்ந்துட்டு இன்னைக்கு நம்ம பிளான் பண்ணி 24 லட்சம் செலவு பண்ணி இந்த மும்பை சிட்டிக்கே வாட்டர் கனெக்ஷனை கட் பண்ணிருக்கோம், நம்ம டிஷ்யூ பேப்பர் தான் செமையா விற்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இன்னொரு கம்பெனி இந்த தண்ணி எல்லாம் டெலிவரி பண்ற ஒரு கம்பெனி இருக்கும் போல, அந்த கம்பெனி இந்த டைமை யூஸ் பண்ணிட்டு அவங்களுடைய ப்ராடக்ட் அவங்க தண்ணியுடைய பிரைஸை கம்மி பண்ணி செமையா விற்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வின் பண்ணிட்டாங்க, இவங்க தோத்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தெரிய வர இந்த பாஸ் செமையா கடுப்பாயிட்டாரு. இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைக்க ஆரம்பிக்கிறாரு அப்படின்ற மாதிரி காமிச்சு இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. என்ன மக்களே, நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரியே இந்த படம் பங்கமா இருந்துச்சா, உங்களுக்கு இந்த படம் பிடிச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்னமும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாதவங்க ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே மக்களே, பாய்.